இன்னைக்கு நம்ம வீடியோவில் மொபைல் ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு மண் இதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தண்ணி பட்டுருச்சுன்னா அந்த தண்ணி கூட பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட முடியும். இது மூலமா மொபைல் ஸ்பீக்கரோட சவுண்ட் வந்து இது மூலமா இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக இப்போ வரக்கூடிய மொபைல் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. வாய்ஸ் கால் பேசும்போது கூட சவுண்டு கேட்கறது இல்லை. இப்போ மண் பாருங்கள் இதில் எப்படி இருக்குது. இதில் ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்கு. ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும் அந்த மண் டஸ்ட்டு எல்லாமே வெளியே வந்துடும். இது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் மொபைல் ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுண்டு ஃபுல்லாக வச்ச கூடவே சவுண்டு சரியாக கேட்காது. ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணும்போது ப்ளூடூத்தில் கேட்கும்போது அதையும் தாண்டி இன்னும் சவுண்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம். மறக்காமல் இப்போவே வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. விஎம் டெக் சேனல் இந்த சேனலை மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை வீடியோ பிடிச்சிருக்குன்னா தேங்க்யூ சூப்பர் அப்படின்னு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்க மொபைலோட ஸ்பீக்கரோட சவுண்டை 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா உங்க மொபைலை கையில் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழவே இன்ஸ்டால்னு போட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை உங்க மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்பீக்கரில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இமேஜ் வரும். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம உங்கள் மொபைல் ஸ்பீக்கரோட சவுண்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணதும் ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் மொபைலோட சவுண்டை ஃபுல் சவுண்டில் வச்சுருங்க. வச்சுட்டு கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோ கிளீனர், மேனுவல் கிளீனர் அப்படின்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆட்டோ கிளீனர் அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். விளம்பரம் ஏதாவது வந்துச்சுன்னா க்ளோஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷன் வந்துடும். இப்போ உங்கள் மொபைலோட ஸ்பீக்கரை க்ளீன் பண்ணணுமா ஏர்ஃபோனை க்ளீன் பண்ணணுமான்னு கேட்கும். உங்களுக்கு எதில் சவுண்டு கம்மியாக இருக்கோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப்படின்றத மட்டும் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சவுண்டு வந்து ப்ளே ஆகும். உங்களுக்கு ப்ளே பண்ணுற பாருங்கள். இதே மாதிரி ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வந்து உங்கள் மொபைலில் ப்ளே ஆகும். அந்த சவுண்டு வந்து உங்கள் மொபைல் ஸ்பீக்கரில் இருக்கிற டஸ்ட்டு இது எல்லாத்தையும் வெளியே தென்னிடும். ஸ்பீக்கரோட சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் கீழே வால்யூம் பூஸ்ட்டுன்னு இருக்கும். அதை ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ உங்கள் மொபைலோட சவுண்டை வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படியே டபுள் மடங்கு வந்து சவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஒருவேளை இந்த சவுண்டும் உங்களுக்கு பத்தலை, இன்னும் ஹெவியான சவுண்டு உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ கீழே ஆப் நம்பர் 2ன்னு போட்டு இன்ஸ்டால்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கீழே இன்ஸ்டால்னு போட்டு ஒரு பட்டன் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். எதுவுமே பண்ண தேவையில்லை. அலோவ் அப்படின்றத மட்டும் கொடுங்க. இப்போ உங்கள் மொபைல் ஸ்பீக்கரோட சவுண்டை ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அந்த சவுண்டு பத்தலைன்னா கீழே பூஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஃபுல்லாக வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைல் ஸ்பீக்கர் வேறு லெவலில் சவுண்டு வரும். நீங்கள் ஹெட்ஃபோனில் இல்லை ஏதாவது காரில் கனெக்ட் பண்ணுறீங்க, ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னும் போது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பூஸ்ட்ன்றதை கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சவுண்டெல்லாம். கார்லலாம் நீங்கள் ஸ்பீக்கரே மாற்ற தேவையில்லை. ஹோம் தியேட்டர் சவுண்டு பத்தலைனா கூட இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பத்தலைன்னா செட்டிங்ஸில் போயிட்டு மேக்ஸ்ன்றதை கொடுத்துட்டு 100% வச்சுருங்க. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட ஸ்பீக்கரில் படம் பார்க்கும்போதும் சரி, பாட்டு கேட்கும்போதும் சரி டபுள் மடங்கு சவுண்ட் வரும். ஹோம் தியேட்டரில் கேட்கும்போது, காரில் கனெக்ட் பண்ணும்போதும் டபுள் மடங்கு சவுண்ட் வரும். உங்களுக்கு லைவாகவே நான் டெஸ்ட் பண்ணியே காட்டுறேன் பாருங்க. இப்போ லைவாக பாருங்க. யூடியூப்ல ஒரு மியூசிக்கை நான் ப்ளே பண்ணிட்டேன். ஃபுல் சவுண்டு இருக்கு. ஆனால் இவ்வளோ சவுண்டு தான் வருது. இப்போ நான் அதில் பூஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைவாக பார்த்துருப்பீங்க சவுண்டு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு. உங்களுக்கு வேணான்னா ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன்லேயே இந்த ஐக்கன் இருக்கும், ஸ்டாப் பண்ணிக்க முடியும். இல்லைனா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணியும் ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் எவ்வளோ சவுண்டு இருக்கோ நார்மல் சவுண்டும் வந்துடும். உங்களுக்கு சவுண்டு எப்பப்பெல்லாம் அதிகமாக வேணுமோ அப்போ மட்டும் வேணும்னாலும் அதிகப்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழவே இன்ஸ்டால்னு போட்டு இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணி இப்போவே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. விஎம் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆப் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹோம் தியேட்டரில் கனெக்ட் பண்ணும்போதும் சரி, காரில் கனெக்ட் பண்ணும்போதும் சரி, இல்லை மொபைல்லேயே படம் பார்க்கும்போதும் சவுண்டு பத்தாதவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கால் கிட்ட இருக்குங்கிற
தெரியலையா? நிஜமா தெரியலையா?